வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சோளம் விதைச்சது இப்போ வீடியோ எடுத்து போட்டிருந்தோம், பார்த்துட்டு இருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. விதைச்சதுலேருந்து இன்னும் மழை விழுகலை. விதைக்கையில் நல்லா பெரிய ஈரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை விழுகலை. ஏறக்குறைய 10 நாளுக்கிட்ட வந்துடுச்சு. இது வரைக்கும் பயிர் நல்லா தான் இருக்குது. எந்த அளவுக்கு காற்றுல பயிர் வதக்கம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஜில்லுன்னு தலைஞ்சிரும் மறுபடியும் மழையை பார்த்தோன்னே. அதனால் இன்னும் ஒரு நாளையில் மழையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் வானம். அதே மாதிரி இங்கிட்டு களை வெட்டி 45 நாளைக்கிட்ட ஆயிடுச்சு. 55 நாளைக்கிட்ட ஆயிடுச்சு. கடலையும் நல்லா கிடக்குது. வேர்பூச்சி விழுந்து செத்தது போக மிச்சம் இருக்க ஏரியாக்களில் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இந்த சுரைக்காய் கர்ப்பிணி பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சுரைக்காய், மற்ற எல்லாருமே சாப்பிடலாம், பயன்படுத்தலாம். பட் கர்ப்பிணி பெண்களுக்கு இது சிறப்பு. இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 10 தூரத்தில் பாய்ச்சிருக்கேன், முளைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சாப்பிட்டு போட்ட குப்பையில் மாட்டு சாணத்தில் தர்பூசணி கொடி ஒன்று கிடக்குது. ஏற்கனவே நல்லா ஒரு தூர் காய்ச்சிச்சு பிடுங்கினா. இப்போ காய்ச்சி பிஞ்சு இறங்குது. இந்த வருங்க அந்த பிஞ்சு இறங்கையில் அந்த சூடில் மண்ணில் போய் அந்த பிஞ்சு உட்காருது. உட்கார்ந்தோன்னே அந்த சூடு பொறுக்காமல் அந்த பிஞ்சு வெம்பிருச்சு பாருங்க. மழை விழுந்து ஈரமாக இருந்துச்சுன்னா ஜில்லுன்னு காய்ச்சிரும், நல்லா காய்க்கும். ஒரு 10 தூர் போட்டிருந்தோம் சுரக்குழி. எல்லா தூருமே நல்லா இருக்குது, நல்லா முளைச்சிருக்கு. 4 இலையில் இருக்குது. பார்ப்போம், மழை தான் விழுகணும். இந்த ஒன்று அப்படியே வேற எங்கே கிடக்கு? ஒரு 10 தூர் பக்கத்தில் கிடந்துச்சு. இந்த இருக்குல்ல, இந்த ஒன்று இன்னொரு 40 நாளையில் கடலையை பிடிங்கிடுவோம். அதுக்கப்புறம் 40 நாளைக்குள்ளே இது கொடி அடிக்க ஆரம்பிச்சிடும். சொரக்கொடி அடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னா ஜல்லுன்னு ஓடிடும். காயெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிவிடும். ஃபுல்லாக காய்க்கும் நம்ம காட்டில். அதே மாதிரி எப்போதுமே வெண்டியும் கிடக்கும். இந்த வருஷம் அதிகமான உழவு அடித்து இது பண்ணனால வெண்டி பூரா முளைச்சி செத்து போச்சு. நாட்டு வெண்டி ஒரு 10 தூருக்குள்ளே கிடக்கு. அது வீட்டு தேவைக்கு போதும் நம்மளுக்கு. பூ பூத்துருச்சு. இன்னும் வேர்பூச்சி விழுந்து செடி செத்துக்கிட்டு தான் இருக்குது. அது புடுங்க தொட்டிக்கும் கடைசி வரைக்கும் செத்துக்கிட்டு தான் இருக்கும், வேர்பூச்சி விழுந்து. அதே மாதிரி நம்ம இந்த ஒரு வெண்டி தூர் தீபாவளி அன்னைக்கு மிளகா கன்று வச்சுட்டு போயிருந்தோம் ஒரு பங்கில், நம்மளுக்கு வீட்டுக்கு ஆகிற மாதிரி காய்க்கிறதுக்கு. அதுவும் ஓரளவுக்கு முளைச்சி எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னா மழை விழுகாமல் இருக்குது. நம்மள்ட்ட தண்ணி வசதி இல்லையே, வானம் பார்த்த பூமி தானே. அதனால் அது மழையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது எல்லா கண்ணுமே. ஒரு 2 நாளையில் மழை விழுந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம். அங்கிட்ட அந்த பக்கத்தில் தட்டைப்பயிறு, உளுந்து, அந்த மேப்பங்கும் கடலை, அதுக்குள்ளே கொஞ்சம் கீரை விதைச்சிருக்கு. அந்த கடைசி பங்கு மாட்டுக்கு புல்ல இருக்கிறக்காண்டி ஒரு பங்கு விட்டுருக்கோம். இந்த 2 பங்கு சோளம், இது கடலை. வேலை நேரத்தில் நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு இந்த உதிய மரம் இருக்கும். அது ரொம்ப படர்ந்து இது ஒன்றுனால வெட்டி தலையை விட்டுருக்கோம். இப்போ தான் தலையுது. இந்த வருஷத்துக்கு நிலையில் எதிர்பார்க்க முடியாது. அதனால் அங்கே இருக்க வேப்ப மரத்தில் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சாப்பாடுகளை. அடுத்த வருஷத்துக்கு ரெடி ஆயிரும் இந்த மரம். அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு புடலை விதை ஒரு 5-6 விதை பதிச்சேன். நான் பதிச்சுட்டு கொஞ்சம் வேலையாக வர முடியாமல் போயிட்டேன். நம்ம அப்பா இதுக்குள்ளே கீரை, அந்த புட்டலாக கிடக்கிறதுல கீரை விதைச்சி விட்டாங்க. விதைக்கையில் கிளச்சி எடுத்துட்டாங்க. அதில் அந்த ஒரு தூர் மட்டும் அப்படியே தப்பிச்சிருச்சு. தப்பிச்சுட்டு நான் அந்த தண்ணி டப்பாலில் மட்டும் தண்ணி கொண்டுக்கிட்டு
ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த கிடக்கு வருங்க, வரையில் காலையில் சாயங்காலம் வரையில் போகையில் பூரா கொண்டாந்து ஊற்றுவேன். அதே மாதிரி அதில் ஒரு தக்காளி இருக்குது, அந்த தக்காளி நல்லா இருக்குது. இதெல்லாம் தன்னால் குப்பையில் நம்ம வீட்டில் வெட்டிட்டு தன்னால் குப்பையில் முளைக்கிறது. இது ரெண்டுக்கு மட்டும் தண்ணி நான் டெய்லி வரையில் ஊற்றுவேன் கொஞ்சம் கொஞ்சம். வாரத்தில் 3 தண்ணியாவது பாயணும் புடலைக்கு, அப்போ தான் புடலை நல்லா காய்க்கும். ஆனால் நம்ம இது தண்ணியை ஊற்றி காய்க்க வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான செயல் தான். பார்ப்போம், பொறுத்து இருந்து